பைக்கின் பழைய பேட்டரியை வேண்டாம் என்று எடைக்கு போட்டுடாதீங்க. அதில் வீட்டுக்கு தேவையான பாதி மின்சாரம் ரெடி பண்ணலாம். பழைய பைக் பேட்டரியை வீணாக்காமல் பயன்படுத்தும் இந்த நவீன யுக்தியின் புதுமையான முயற்சி மின்சக்தி தேவைப்படும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு மாற்று வழியாக மாறியிருக்கிறது. இன்று தொழில்நுட்பத்தில் சிறு ஆர்வம் இருந்தாலே போதும், பழையதாக நினைத்த பேட்டரியே உங்கள் வீட்டை ஒளியுடன் பிரகாசப்படுத்தும் ஒரு நம்பிக்கையான கருவியாக மாற முடியும். பொதுவாக பைக் பேட்டரிகள் 12 வோல்ட் டிசி மின்சாரம் கொடுக்கும் வகையில் உருவாக்கப்படுகின்றன. 2 முதல் 3 ஆண்டுகள் வரை அவை இயங்கும். ஆனால் அந்த காலம் முடிந்த போதும் அதன் செல்களில் மின்சக்தி முழுமையாக முடிந்துவிடாது. பல பேட்டரிகளில் 30 முதல் 40 வரை எஞ்சிய சக்தி இருக்கக்கூடும். இந்நிலையில் அந்த பேட்டரியை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வழியை தேடும் நபர்கள் அந்த செல்களை தனித்தனியாக பரிசோதித்து நல்ல நிலையில் இருக்கும் செல்களை மட்டும் புதிதாக இணைத்து அதை லைட், ஹெல்மெட் லைட், சார்ஜிங் ஸ்பாட் போன்ற பலவித உபயோகங்களுக்கு மாறியுள்ளனர். இவ்வாறு ரீயூஸ் செய்யப்பட்ட பேட்டரிகளை சார்ஜ் செய்யும் ஒரே வழி சூரிய ஒளி. சூரிய பலகையை பேட்டரிக்கு இணைக்கும் போது அது நாள் ஒன்றுக்கு 6 மணி நேரம் சார்ஜ் ஆகும். அந்த சக்தி போதுமான அளவுக்கு வீட்டுக்கு தேவைகளான பூர்த்தி செய்யும். இதில் ஒரு சிறிய டிசி பம்ப், 2 அல்லது 3 எல்இடி லைட்டுகள், யூஎஸ்பி சார்ஜிங் வசதி, சில நேரங்களில் மினி ஃபேன் உள்ளிட்டவைகளும் இணைக்க முடிகின்றன. இந்த முயற்சியின் மூலம் மக்கள் மின்சாரம் இல்லாத இடங்களிலும் தங்களது அன்றாட வாழ்க்கையை சரியாக நடத்த முடியும். அதிக மின் கட்டண செலவுகள் வருவதற்கான சிக்கல்களும் தவிர்க்கப்படுகின்றன. அதிக மின்சாரம் தேவைப்படாமல் எளிய சக்தியில் இயங்கும் சாதனங்களை வடிவமைத்து அதில் இந்த பேட்டரிகளை பயன்படுத்தும் முயற்சிகள் தற்போது சில ஸ்மார்ட் ஹோம் இன்ஸ்டாலர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆர்வலர்களால் பரப்பப்பட்டு வருகிறது. ஒரே ஒரு பழைய பைக் பேட்டரியில் 3 அறைகள் வரை ஒளியுடன் பிரகாசிக்க முடியும். அதில் டிசி லைட்டுகள், சுயமாக கட்டிய பேட்டரி பேக் மற்றும் சூரிய பலகை மூலம் சார்ஜிங் போன்ற முறைகள் காணப்படுகின்றன. அதேபோல் சிலர் இந்த பேட்டரிகளை கொண்டு வீட்டிற்குள் செம்ம நேரம் அழைப்பாளிகள், அலாரம், வெளிப்புற மின் விளக்குகள், கூடுதல் பைக் ஹெல்மெட் லைட் உள்ளிட்டவற்றை உருவாக்கியுள்ளனர். இவை அனைத்தும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற செய்தி ஒன்றே: நம்மிடம் இருப்பது எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் சிந்தித்து பயன்படுத்தினால் அது புதுமையாகவும் பயனுள்ளதாகவும் மாறக்கூடும். பழைய பைக் பேட்டரி ஒரு வீணான பொருள் அல்ல. அதே பேட்டரி நமக்காக ஒளியை விளக்கும் ஒரு நம்பிக்கையான சக்தி. இந்த மாதிரியான சிந்தனைகள் நம் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றும். செலவில்லாமல், சூழலுக்கு சுமை ஆகாமல் நம் தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொள்ளும் வலைப்பின்னலுக்கான முதல் படி இதுவே.